இந்த அட்சயம் என்பதே இது இப்போ ஒன்று பலவாக பெறுவது, அது தங்கம் அல்ல, எல்லாத்துக்குமே உட்பட்டது. ஆனால் குறிப்பாக அன்னமிடுதல், அதுக்குத்தான் இந்த அட்சய பாத்திரத்துக்குன்னு சில வடிவம் இருக்குது. அதில் அஜிதம், பிரஜதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டங்கள் இருக்குது. இது ஒரு கணக்கு. இந்த கணக்கின்படி ஒரு பாத்திரத்தை உருவாக்கணும். அது கிரந்தங்கள் அதில் படித்து அடியேன் உருவாக்குனேன். அட்சய பாத்திரம்னு ஒன்று, அட்சய பாத்திரம் என்பது ஒன்று உருவாக்கினேன். உருவாக்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் காலங்கள் இருக்குது. இன்றைக்கும் நம்ம பக்தர்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக வந்தாலும் வருவாங்க. பாருங்கள், இன்ன வரைக்கும் அரிசிக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க எங்கே அந்த அட்சய பாத்திரத்தை வாங்கி வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்களோ, அடியேன் கொடுத்த மந்திரத்தை இன்ன வரைக்கும் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன, எது இருக்கோ இல்லையோ சாமி, பசியார சாப்பிட்றோம், எங்கள் 3 வேளையும் நல்லா சாப்பிட்றோம் சாமி, எங்களுக்கு மற்றதை பற்றி கவலையே இல்லை, இந்த சாப்பாட்டுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்னு அந்த பாத்திரம் இன்றைக்கும் டிமாண்டு, விற்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி யாருக்காவது குறிப்பிட்டு தான் கொடுப்போம் நாங்கள். அதை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வருடம் புதுமையான ஒரு விஷயம், தமிழ் புத்தாண்டதுவும் வருது அட்சய திருதி. வருகின்ற 14/4/2026 அன்று அந்த தமிழ் வருட பிறப்பு. அந்த அட்சய திருதி எப்போ வருது? 19/4/2000 வருது. நான் என்ன பண்ணேன், இந்த பாத்திரத்துக்கு மந்திரத்தை பிரயோகம் பண்ணேன் இல்லையாமா, அதை அரிசியும் ₹1 காயின் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போவே. ஏன்னா ஒரு பக்கம் தமிழ் வருட பிறப்பு 14/4/2026, இன்னொரு பக்கம் அகண்ட பாராயணம். இது ரெண்டும் சேர்ந்து வருது வருகின்ற செவ்வாய்க்கிழமை. தமிழ் புத்தாண்டும் வருது, அகண்ட பாராயணமும் வருது. ஏற்கனவே அகண்ட பாராயணம் சொல்லவே வேண்டாம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பயனடைது சுய புகழ்ச்சியில் அங்கே வந்து பாருங்கள்.